ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹோம் குக் வித் அன்சார் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப 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 சிம்பிளான ஒரு சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சிக்கன் கிரேவியில் பார்த்தீங்கன்னா மசாலா பொடின்னு நம்ம மிளகா பொடி, மல்லிப்பொடி, கொஞ்சமாக கரம் மசாலா மட்டும்தான் சேர்த்த போகிறோம். பாக்கி எந்த ஒரு எக்ஸ்ட்ரா மசாலாவும் நம்ம இதில் சேர்த்த போகிறதில்ல. இந்த சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் என்னோட வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா ஹோம் குக் வித் அன்சார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தாடி உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. நான் அப்லோட் பண்ணுற சின்ன சின்ன ரெசிபிஸ் உங்களை வந்து சேர்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு கடாயில் தேவையான அளவு ஆயில் ஊற்றி ஆயில் நல்லா சூடாகி வர ஸ்டேஜில் நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு 2 பெரிய வெங்காயத்தை இது கூட சேர்த்து கொடுத்து லைட்டாக வதக்கிக்கலாம். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 1 கப் தக்காளி, கொஞ்சமாக உப்பும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம ஆட் பண்ண இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆயிலில் நல்லா பாயில் ஆகி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க 1 கிலோ சிக்கன் இது கூட சேர்த்து கொடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ஆட் பண்ண சிக்கனு ஒரு 50% குக் ஆகி தண்ணியெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 2 மினிட் குக் பண்ணி இறக்கணும்னா சூப்பரான சிம்பிளான ஹெல்த்தான நம்மளோட சிக்கன் கிரேவி தயார். ஃபைனலாக வாசனைக்கு வேண்டி கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த மாதிரி சின்ன சின்ன ரெசிபிஸ்க்கு வேண்டி ஹோம் குக் வித் அன்சார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்க. அடுத்தது சிம்பிளான ஹெல்த்தான சின்னதான ஒரு ரெசிபியில் சந்திக்கலாம். டாடா.